வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ எம் DK தினேஷ்குமார். தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2025. நீங்க இன்ஜினியரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. பட் எக்ஸாக்டா உங்க கட் ஆஃபுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ்ல என்ன ஃபீஸா இருக்கு, அந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர்ல க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, அந்த காலேஜ்ல ஓப்பனிங் கட் ஆஃபுங்கும் போது எந்த பையன் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல உள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட படிக்கிற பசங்க எல்லாமே நம்ம கட் ஆஃபுக்கு மேல நம்ம கட் ஆஃப் லெவலில் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ்ல நம்ம சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு கொலாபரேட்டிவ் பண்ணும்போது நம்ம கட் ஆஃப்க்கு ஈக்குவலா மேல இருக்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணலாம், அவங்க நம்மளோட ஷேர் பண்ணலாம். என்னைக்குமே வந்து ஒரு லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்டோட ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுடைய இம்பாக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ஒரு காலேஜுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணும்போது அதே மாதிரி அந்த காலேஜ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆவரேஜா ஹை கட் ஆஃப்ல எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா பிளேஸ்மெண்ட் வைஸ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பராக சக்சீடாக பண்ண முடியும். காலேஜுடைய ரெப்புடேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரொம்ப சக்ஸஸாக அமையும் அப்படிங்கிறத ஒரு உண்மை. அதை பத்தி நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த கேட்டகரியில இப்போ பார்க்க போற ஒரு காலேஜ் வந்து ஒரு சூப்பரான காலேஜ், ஒரு 30 இயர்ஸா இருக்கிற காலேஜ், சென்னையில இருக்கிற ஒரு டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து ஒரு 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் காலேஜ். இந்த வருஷம் என்ன அப்படின்னா இவங்களுடைய செகண்ட் காலேஜையும் ஃபர்ஸ்ட் காலேஜோட மெர்ஜ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து மோர் தென் 90% மேல பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. புது புது இன்னோவேஷன்ஸ் ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜுடைய கோடு வந்து 1419. இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா தாம்பரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கிஷ்கிந்தா இருக்கு. இந்த வருஷம் வந்து வரப்போற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் இன்ஜினியரிங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க இந்த அகாடமிக் இயர்ல இருந்து. அப்ப என்னங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்கோ அதே கட் ஆஃப்ல கண்டிப்பா வந்து இந்த வருஷம் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்டுமே வந்து நிறைய பேர் உள்ள என்ரோல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் என்ன இதெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் NBA அக்ரெடிஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு எல்லாமே நாங்களே செக் பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோலாம் நீங்க பார்க்க தேவையில்ல. datagetyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு அதெல்லாம் பார்த்தா புரியாது அப்படின்னா நீங்க தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். getyourcollege.com வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் கொடுத்துருப்போம். இதுல உங்களுடைய கட் ஆஃப் போட்டுட்டு காலேஜ் கோடு வந்து 1419 என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிபார்ட்மெண்ட் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு. அது முடிய ஓப்பனிங் கட் ஆஃப் என்னவா இருக்கு, க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுல எந்தெந்த காலேஜ் NB அக்ரெடிஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ண போறோம். கோடெல்லாம் மாறாது. பையன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு, கோடு மாறுமான்னு. கோடெல்லாம் மாறாது, அவர் வேணா மாறல. இந்த வருஷம் காலேஜோடைய கோடு வந்து 1419. காலேஜ் நேம் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், NB அக்ரெடிஷன் உள்ள கோர்ஸ். இஸ் அட்டானமஸ் பாடி. ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 185.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 181. அப்போ சாய்ராம்ல கம்ப்யூட்டர் எடுக்க ஸ்டூடெண்டோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 185ல இருந்து 181 இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. அப்ப அந்த காலேஜ்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கணும். ஒருவேளை அந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒன்லி கம்ப்யூட்டருக்கு மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஏதாவது ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்து அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே அது மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த காலேஜுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ECE NB அக்ரெடிஷன். ஓப்பனிங் கட் ஆஃப் 187. சிஎஸ்சியோட இசிக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கிறாரு 187. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 177.5. அடுத்தது வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸோடைய ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 185.23 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 176ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி NB அக்ரெடிஷன் 181 ஓப்பனிங், க்ளோசிங் வந்து 176. ஏன் டேட்டா சயின்ஸ்க்கு NB அக்ரெடிஷன் இல்லை அப்படின்னா ஒரு பேட்ச் முடிஞ்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் NB அக்ரெடிஷன் போவாங்க. கூடிய விரைவில் AIDS, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், எம்டெக் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா NB அக்ரெடிஷன் அப்ரோச் பண்ணி வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்து குவாலிட்டி அண்ட் அட்மிஷன்ஸ், இன்டேக், அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் ரிசல்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னவோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெஷின் லேர்னிங் ஓப்பனிங் கட் ஆஃப் 178.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 174. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஓப்பனிங் கட் ஆஃப் 179 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 174. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல IoT ஓப்பனிங் கட் ஆஃப் 177, க்ளோசிங் வந்து 171. அடுத்து வந்து சாய்ராம் இன்ஜினியரிங்ல எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ். இதோட ஓப்பனிங் கட் ஆஃப் 174, க்ளோசிங் வந்து 170.
அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஒன் ஆஃப் த சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். டிசிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கேட்டகரியில் இருக்கிற காலேஜில் ஒரு காலேஜ் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்தோடைய கோர்ஸ் தான் எடுத்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்ன ஃப்ரேம் பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அடிஷ்னலாக என்னென்ன டெக்னாலஜிஸ் கரண்ட் இருக்கிறோம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் மீட்டிங் வச்சு சிலபஸில் வந்து ரெகுலேஷனில் அப்டேட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் கட் ஆஃப் 174.5, க்ளோசிங் வந்து 169.5. அடுத்து ட்ரிபிள் என்பிஏ அக்ரிடேஷன் 172 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து 165. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் என்பிஏ அக்ரிடேஷன் 167.5 to 163. நிறைய காலேஜில் இஎன்ஐ அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்டோடைய அட்மிஷன் இல்லை அப்படின்னு. பட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற கோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இஎன்ஐ, சிவில், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து நல்ல ஓப்பனிங் இருக்கு. காரணம் என்ன, ஏன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு கவர்மெண்ட் டிஎன்ஏ கோட்டால அப்ளை பண்ணி வரீங்க, என்னால் மேனேஜ்மெண்ட் போக முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காலேஜை பார்க்கணுமா இல்லை கோர்ஸை பார்க்கணுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க காலேஜை பாருங்க. அந்த காலேஜ் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா கோர்ஸுமே குவாலிட்டியா இருக்கு. இந்த வீடியோ 10,000 பேர் பார்த்தாலும் சரி, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் எடுப்பேன், 102 தான் கட் ஆஃப், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் தப்பு இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்து வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 165 அண்ட் க்ளோசிங் வந்து 160. அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உடைய ஓப்பனிங் கட் ஆஃப் 163.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 151. இது என்பிஏ அக்ரிடேஷன். மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் சாய்ராம்ல இருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக மெக்கட்ரானிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் கட் ஆஃப் 150 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 144.5. அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங், ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 171.5 அண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 142. அரௌண்ட் வந்து 15 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது போக அடிஷ்னலாக வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிடெக் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான கோர்சஸும் இந்த வருஷம் வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட்ல இருக்கிறது இங்கே அதோட மெர்ஜ் ஆகும்போது இந்த கோர்ஸும் வரும். இது முடிய ஓப்பனிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 178க்கு மேலே வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது அரௌண்ட் வந்து ஒரு 170 to 173 க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் சென்னை இல்லை வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிறீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து சாய்ராம் மாதிரியான காலேஜ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீஸ், இந்த காலேஜ்ல வேற என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி தெரியணும், இல்லை ஹாஸ்டல் எப்படி இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த காலேஜுடைய என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது போக எப்ப தம்பி பேசாதடா, வீடியோ போயிட்டு இருக்கு, 2 பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து உங்களுடைய காலேஜ்ல வந்து ஒரு காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜ்ல வந்து என்னையா பண்ற, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உங்களை பொழந்து கட்டிடுவேன். மன்னிக்கணும் மங்களே. என்ன சொல்ல வந்த, நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் போய் ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஃபேக்கல்டிஸ் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கிறாங்க, என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டு படிக்கிறத தவிர அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம் தாண்டி லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரீசெண்டாக ஒரு 5 years or 6 yearsல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் இன்குபேஷன் சென்டர் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நல்ல சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இன்குபேஷன் சென்டர்லாம் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 crores வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ரோவரில் வந்து போய் ஸ்டூடெண்ட்டே வந்து வெஹிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெறும் யூனிவர்சிட்டி ரோவர் சேலஞ்ச் போட்டிகளில் பங்கேற்க சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்வாகி சாதனை படைத்துள்ளனர். சந்திரயான் 3 திட்ட இயக்குனரும் சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான வீரமுத்துவேலை வழிகாட்டியாக கொண்டு சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் 15 துறைகளை சேர்ந்த 43 மாணவர்கள் இணைந்து
ரோவர் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இஸ்ரோ நடத்திய ரோவர் சேலஞ்ச் போட்டிகளில் 2ஆம் இடம் பிடித்து குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றனர். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேற்றும் எலான் மஸ்கின் திட்டத்தில் ரோவர்களின் செயல்பாட்டுக்கு அதிக தேவை இருப்பதை கருத்தில் கொண்டு ரோவரை வடிவமைத்துள்ளனர். 172 நாடுகள் இந்த போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் 38 அணிகள் இறுதியாக போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டன. அதில் இந்தியாவிலிருந்து சாய்ராம் பொறியியல் கல்லூரியும் மும்பை IITயும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யுனிவர்சிட்டி ரோவர் சேலஞ்ச் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 6 மாணவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு சென்ற நிலையில் சாய்ராம் கல்வி குழும தலைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக அரசு வந்து இங்க வீரமுத்து சாருக்கும் மற்றும் ஒரு பல விஞ்ஞானிகள் ஐஸ்ரோல இருந்தவங்களுக்கு வந்து கௌரவிச்சு ஒரு 25 லட்சம் ரூபாய் ஈச் அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருந்தாங்க. அதை வந்து சார் வந்து அவர் படிச்ச கல்லூரிக்கு அது அன்பளிப்பா அளிச்சிருந்தாரு, அலுமினை ஃபண்ட் அப்படின்னு. அதுல போட்ட விதை தான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய சீட் ஃபண்டு. ஸோ அது வந்து இவ்வளவு தூரம் செலக்ட் ஆகி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்ற மாதிரி வந்து பெரிய யூஎஸ்ஏல போய் பார்ட்டிசிபேட் பண்றது சாய்ராமுக்கு மிகப்பெரிய பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எனக்கு இப்போ விசாவே வந்து யூஎஸ்ல வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுது. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் விசா அரேஞ்ச் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்டட் விசா வித் இன்விடேஷனோட வந்திருக்கிறது பெரிய பெருமை. கண்டிப்பா இதுல பங்கேற்கிறதே ஒரு சாதனை. இதை வெற்றி பெற்று வரணும்னு உங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். டூ யுவர் பெஸ்ட் அண்ட் வாட் எவர் தட் இஸ் ரெஸ்ட் ஃபார் யூ. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த போட்டிகளில் தங்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்பது மிகவும் பெருமையாக உள்ளதாக சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ராஜா தெரிவித்தார். விண்ணில பறக்க போகுது அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய இந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிவித்த சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ரோவர் எதுக்காக பண்ணிருக்கோம்னா, லைக் எலன் மஸ்கோட விஷயம் தெரியும். இன்னும் 10 வருஷத்துல வந்து மார்ஸ்ல போயிட்டு ஒரு காலனி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் கூட கோவர்க் பண்ண மாதிரி நிறைய ரோபாட்ஸ் தேவை. ஸோ அதோட ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் தான் இது. ஸோ இந்த ரோவரால ஆட்டோனமஸாவும் சில ஒர்க்ஸ் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் மிஷன் டைரக்டர் வீரமுத்து சார் தான் எங்க அலுமினி. ஸோ அதனால நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி லைக் ரோவர் ஆர் ஸ்பேஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க போன வருஷம் IROCல வந்து கலந்துக்கிட்டோம். IROCல நாங்க வந்து லைக் ஓவரால் இந்தியால 2nd பிளேஸ் அடிச்சோம். பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வாங்குறது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. இந்த ரோவர்ஸ்ல வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பேசிக்லி ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். லைக் டாக்லிங் ஸ்விட்சஸ் பண்றது, USB இன்செர்ட் பண்றது, பிளக் அவுட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட மெயின் மோட்டோ. நெக்ஸ்ட் வந்து அந்த பிளானெட்டுக்கு போய் லைக் மார்ஸ் போனதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்றது, மண்ணை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றது தான் ரோவரோட மெயின் மோட்டோ. ஸோ அதெல்லாம் வந்து எங்க ரோவர்ல கூட செய்யலாம். போறாங்க. இந்தியாவில இருந்து 2 காலேஜ் தான் போகுது. ஒன்னு வந்து IIT பாம்பே, இன்னொன்னு வந்து சென்னையில் இருக்கிற சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். அதுலயும் வந்து இப்ப ஃபைனல் ஆயிருக்கிறது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். காரணம் என்னன்னா, நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி தராங்க அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்கள் கட் ஆஃப் வந்து மோர் தென் 175க்கு மேலே இருக்கு. ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா இந்த காலேஜும் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் மேலே வைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். நீங்களும் காலேஜை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போக இது மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது, வேறு ஏதாவது காலேஜ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. சார், நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது, எந்த காலேஜில் எந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸை எது மேலே வைக்கலாம், அடுத்த லிஸ்ட்டில் எது வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பெய்ட் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பாய். தேங்க்யூ ஸோ மச்.